நாங்கள் சொல்லுவோம், உம்முடைய பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும், உம்முடைய கிருபை எங்களை நிரப்பட்டும், உம்முடைய வார்த்தை எங்களை நிரப்பட்டும், உம்முடைய கிருபையால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபத்தோட பாடலை பாடி ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள நம்ம விட்டு கொடுப்போம். இந்த பிரசன்னம் எங்களுக்கு தேவை, உம்முடைய கிருபை எங்களுக்கு தேவை. உம்முடைய திவ்ய நாமத்தினாலே நாங்கள் கூடி வருகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. இயேசுவே உம் திவ்ய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சொல்லுவோம், தேவா பிரசன்னம், தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்த சொரூபி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்த சொரூபி என் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோரா ஆண்டவரை தொழுகிறோம். ஆயிரம் பேரிலும் சிறந்தோரா ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம், தேவா பிரசன்னம், அவருடைய பிரசன்னம் எங்களுக்கு தேவை. பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதஸ்தலம். பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தம்மை கண் பாருமே. பணிந்து குனிந்து தொழுகிறோம், கனிந்தம்மை கண் பாருமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் அவர் செய்த உபகாரங்களை நினைத்து பாடுவோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் அவர் சமூகம் ஆனந்தம். கர்த்தர் சமூகம் ஆனந்தமே, பக்தர் சபையில் பேரின்பமே. கர்த்தர் சமூகம், அவருடைய சமூகத்தில் பெரிய ஆனந்தம், பேரானந்தம் உண்டு. அவருடைய சமூகத்தில் முந்திருக்கிறது. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தேவனே. கர்த்தர் நாமத்தை கொண்டாடுகிறோம், சுத்தர்கள் போற்றும் தெய்வம் அவர். பரிசுத்தமாம் அவர், அவர் நம்மோடு இருக்கிறார். தேவா பிரசன்னம், அவருடைய பிரசன்னத்தில்
ஏற்கனவே உங்களுடைய பிரச்சனை இங்க இருக்குது என்று சொல்லி, அப்பா 2-3 பேரும் நாமத்தினால் எங்க கூடி இருக்கிறாங்களோ உங்களுடைய பிரச்சனை இருக்குதுப்பா. இங்கே பல ஆராதனைகள் நடந்து உண்மை உயர்த்தி போற்றி பாடி உங்களுடைய பிரச்சனத்தினால் இந்த அந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் உண்மையை உணர்கிறோம். ஆனா எங்களுடைய ஜெபம் இந்த பிரச்சனை எங்களோட கூட இடைப்படணும். எங்களுடைய ஜெபம் இந்த பிரச்சனத்தை எங்களுடைய கண்கள் பார்க்கணும். எங்களுடைய ஜெபம் இந்த பிரச்சனத்துல நாங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும். உங்களுடைய வார்த்தை உன்னதம் எங்களை நிரப்ப வேண்டும் என்று சொல்லி வேண்டுகிறோம். தொடர்ந்து ஆராதனை முழுவதையும் பொறுப்படுங்கப்பா. வருகிறவர்களுக்கு துரிதமாய் கொண்டு வரும் கர்த்தர் முன்னின்று நடத்தி தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வேத பகுதிக்கு நேராக நம்முடைய சிந்தனை எடுக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று ஒரு வேத பகுதி வாசிப்போம். சங்கீதம் 66. மாறி மாறி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 66. Make a joyful shout to God, all the earth. மாறி மாறி வாசிப்போம். Say to God, how awesome are your works. Through the greatness of your power, your enemies shall submit themselves to you. Come and see the works of God. He is awesome in his doing toward the sons of men. He rules by his power forever. His eyes observe the nations. Do not let the rebellious exalt themselves. Who keeps our soul among the living and does not allow our feet to be moved? You brought us into the net. You laid affliction on our backs. I will go into your house with burnt offerings. I will pay you my vows. I will offer you burnt sacrifices of fat animals with the sweet aroma of rams. I will offer bulls with goats. I cried to him with my mouth, and he was extolled with my tongue. But certainly God has heard me. He has attended to the voice of my prayer. Saying, blessed be God, turned away my prayer, for his mercy for me. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 3ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, தேவனை நோக்கி உமது கரத்தின் உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர். உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். 16ஆம் வசனம் இப்படியா சொல்லுது, தேவனுக்கு பயந்தவர்களே நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேரால சொல்ல முடியும் என் ஆத்துமாவுக்கு ஆண்டவர் செய்தது 1000 10,000? ஆமென். உணர்ந்தவனமா சொல்லணும். ஆமென். ஆண்டவர் எனக்கு ஏராளமான நன்மைகளை செஞ்சிருக்கிறார், குறையே வச்சது கிடையாது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுவோமா? கண்ணை மூடி இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என் ஆத்துமாவுக்கு செய்தது. சாட்சின்னு சொல்லும்போது ரொம்ப சுருக்கமான ஆட்கள் தான் எழும்புறோம், சில காரியங்களை சொல்லுகிறோம். ஆனா இப்ப ஆண்டவர் நம்முடைய சமூகத்துல, அவருடைய சமூகத்துல நம்ம இருக்கிறோம். அவர் நம்முடைய வார்த்தைகளை கேட்கிறவராய் இருக்கிறார். வாங்க ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, அவர் நம்முடைய ஆத்மாவுக்கு செய்ததை உயர்த்தி பாடுவோம். ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எவ்வளவு நல்லவராய் இருந்திருக்கிறீர், என்னுடைய ஆத்மாவுக்கு எவ்வளவு கிருபைகளை நீங்க கொடுத்திருந்தீங்க. கரங்களை உயர்த்தின வண்ணமாக கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்த்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து சொல்லுவோமா? அவருக்கு ஸ்தோத்திரங்கள் ஏறெடுப்போமா? ஆமென். சும்மா ஸ்தோத்திரம் சொல்றதில்ல, ஆமென். சும்மா அல்லேலூயா சொல்றதில்ல, நினைச்சு சொல்லணும். ஆத்மாவுக்கு ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து சொல்லணும். ஆமென் ஹல்லேலூயா. வாயை திறந்து சத்தமிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? ஹல்லேலூயா. அவர் எவ்வளவாய் நன்மையாய் எங்களுக்கு இருந்திருக்கிறார், எவ்வளவு கிருபையாய் எனக்குள் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஜெபத்தை கூட தள்ளாமலும் கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் ஹல்லேலூயா.
எஸ், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் இந்த சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை என் ஆத்துமாவுக்கு செய்ததை நான் பாடுகிறேன், அவரை உயர்த்துகிறேன். அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூதர்கணங்கள் போற்றும் தேவன் அவரே. உயர்ந்திடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும், உயர்ந்திடும் பக்தர்களின் குறைகள் கேட்கும். பெற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே, பெற்ற பிள்ளைகளின் தேவன் அவரே. அவர் இந்த சங்கீதமானவர், பலனுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். இரண்டு மூன்று பேர் இந்த நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். ஆமென். அவர் இருக்கிறார் இந்த மத்தியில். இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவில். இருப்பேன் என்றவர் நமது தேவன், இருப்பேன் என்றவர் நமது தேவன். இருக்கரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம், இருக்கரம் தட்டி என்று வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வானவர் கிறிஸ்து நாமமதை வாழ்நாள் முழுவதும் வாழ்த்திடுவோம். வருகையில் அவரோடு இணைந்து என்றும், வருகையில் அவரோடு இணைந்து என்றும் வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். வணங்குவோம், வாழ்த்துவோம், போற்றிடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையுமாம், ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவனின் அதிபதியான அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவர் இந்த சங்கீதமானவர். சங்கீதமானவருக்கு கரங்களை தட்டி ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா. அவர் என் ஜீவனுக்கு செய்ததை சொல்லுவேன், என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவரை நான் பாடுவேன், அவரை நான் உயர்த்துவேன், அவரை நான் போற்றுவேன். எக்காலத்திலும் அவரை நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள் என்று இந்த 66ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது. கெம்பீரத்தோட பாடணுமாம், சந்தோஷத்தோட பாடணுமாம். சோர்ந்து போய் ஐயோ கை வலிக்குமே அப்படின்னு சொல்லி மெதுவா தட்டுறதல்ல, ஐயோ சத்தமா பாடினா எனர்ஜி என்ன ஆகுதுன்னு சொல்லி அமைதியா பாடுறதல்ல. கெம்பீரமாய் பாடி, ஹல்லேலூயா, கெம்பீரமாய் பாடி உரத்த சத்தத்தோடு அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ண கடவோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை பாட போகிறோம். அதற்கு முன்பாக நம்முடைய தீர்க்கதரிசியாக எசேக்கியேல் அருமையாய் ஒரு சம்பவத்தை பார்க்கிறார்.
தேவ ஆலயத்திலிருந்து ஒரு நதி புறப்படுகிறது. அந்த ஆலயம் போய் மனுஷர்களுடைய வாசம் பண்ணுகிற இடத்துல போய் நிற்கும் பொழுது முதலாவது கணுக்கால் அளவு வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறி ஏறி தண்ணி லெவல் ஏறி முழங்கால் வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் கொஞ்சமா ஏறி ஏறி இடுப்பு அளவு வருது. அதுக்கப்புறம் நிற்கக்கூடாத அளவுக்கு அவர்களை மூழ்கடித்து அவர்களை கொண்டு போகிறது. அருமையா இதை குறித்து போன டியூஸ்டேல நாங்க பார்த்தோம். ஆண்டவர் எப்படியா எங்களை படிப்படியாய் நடத்துகிறார் என்று சொல்லி. ஆமென். ஆண்டவர் எங்களை நிரப்பணும், ஆண்டவர் எங்களை அப்படியே அதிசயமாய் நடத்தணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறது, வாஞ்சிக்கிறது நல்லதுதான். ஆனா நீந்தி நீந்தி மூழ்கிற அளவு வரும் பொழுது நீங்க நீச்சல் அடிக்க தெரிஞ்சாதான் நீந்தி நிற்க முடியும். ஹல்லேலூயா. அப்ப நீச்சல் அடிப்பதற்கு ஆண்டவருடைய கிருபையும் பிராக்டிஸும் தேவை. ஆண்டவருடைய கிருபையால் நிரப்பப்பட்டவர்களா இருக்கும் பொழுது தான் கர்த்தருடைய கிருபையில நாம் நீந்தி கடக்க முடியும். இல்லை என்றால் அதே தண்ணி நம்மள முழுக்கடிச்சிரும். அப்ப ஆண்டவருடைய சமூகத்துல வந்து எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, உங்களுடைய கிருபையால் நாங்கள் நிலையில இருக்க ஆண்டவருடைய அனுக்கிரகம் வேண்டும் என்று சொல்லி ஜீவ தண்ணீரை ஆவியானவரை வற்றாத நதியாக வாரும் போதுகிறே என்று சொல்லி உள்ளத்தில் இருந்து நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து சந்தோஷத்தோடு பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைக்காய் காத்திருக்கிறவர்களாக சேர்ந்து அவரை பாடுவோம், சேர்ந்து செவித்து இந்த பாடலை வெளிக்கொண்டு வருவோம். அதன் ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படுவோம். வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக
கன்சல்டேஷன் ஃபீஸ்னு கொடுத்து வாழ்க்கையில் அவங்க கண்டுபிடிச்ச மருந்தெல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டு 15 மாத்திரை சாப்பிடுறாங்களா ஆட்கள், 15 மாத்திரை ஒரு நாளைக்கு. இப்படியாய் சாப்பிட்டு வாழ்க்கையில விரக்தி அடைந்தவர்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் உங்களுடைய கையினால அவங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வார். நீங்க ஜெபிக்கும் போது, கையை உயர்த்தி ஜெபிக்கும் போது, மாத்திரல்ல மருந்தல்ல டாக்டர் இல்ல, தேவன் உங்களோட கிரியை செய்கிறதை உங்கள் கண்ணு பார்க்கும், உங்க வாய் சொல்லும், உங்க கையை கர்த்தரை மகிமைப்படுத்தும். கவுன்சிலிங் என்ற பேர்ல எத்தனையோ பேர் பலவிதமான அறிஞர்களிடத்துல போய் இருந்து தங்களுடைய வாழ்க்கையின் பாரத்தெல்லாம் சொல்றாங்க. என் குடும்பம் இப்படியா இருக்குது, என் வேலை இப்படி பிரச்சனை இருக்குது, என் பிள்ளைங்க திருந்த மாட்டேன்றாங்க, எப்படி நான் பதில் சொல்றது, எப்படி நான் சமாளிக்கிறதுன்னு தெரியல, எனக்கு ஆலோசனை தாங்கன்னு சொல்லி போய் நிக்கிறாங்க. ஆனா ஒண்ணு தெரியுமா? உங்க வாயில் ஆண்டவர் ஜீவனை வச்சிருக்கிறாரு, உங்க வாயில் ஆண்டவர் அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க வாயை திறந்து சொல்லும் போது அந்த கவுன்சிலர் சொல்றதை விட ஒரு மேலான வார்த்தை அவங்கள போய் பதியும். ஹல்லேலூயா. அப்பா ஐயா நீங்க வாங்க எங்க வீட்டுல கொஞ்ச நேரம் உட்காருங்க, பேசுங்க, வாயை திறந்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. உங்க வார்த்தையில ஜீவன் இருக்குது, உங்களுடைய முகத்துல இயேசுவுடைய பிரகாசம் இருக்குது, உங்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை நான் பார்க்கிறேன்னு சொல்லி ஜனங்க சொல்லுவாங்க. அதுதான் ஆசீர்வாதம். எத்தனை பேருக்குள்ள அந்த ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி கேட்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதெல்லாம் கணுக்கால் அளவு இருந்தா படுக்காது, இதெல்லாம் முழங்கால் அளவு இருந்தா நடக்காது, இதெல்லாம் இடுப்பு அளவு இருந்தா நடக்காது. நீந்தி மூழ்கும் பொழுது தான் இந்த அனுபவத்துக்குள்ள போக முடியும். நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் வேணும் தலையில போய் யார் வந்தாலும் தலை நீட்டுற காலம் போய் நீங்க ஒரு ஆசீர்வாத பாத்திரமாய் மாறுவது நீந்தி நீந்தி மூழ்கிற அனுபவத்துக்குள்ள வரும்பொழுது தான். கரங்களை வைத்து ஆமென்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு என்பது நீங்க கர்த்தருடைய பாதையில நடப்பது என்பது. முழங்கால் அளவு என்று சொல்லுவது நீங்கள் முழங்கால் இட்டு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிக்கிற அனுபவமா இருக்கிறது. நீங்க இடுப்பு அளவுன்னு சொல்லி பாடுனீங்க, அது என்ன தெரியுமா? உங்களை திடப்படுத்தும் ஒரு நேரமா இருக்கிறது. மூழ்கி நீந்தி ஆண்டவருடைய சமூகத்துல இருக்கிறது ஒரு ஆனந்த களிப்பை காண்பிக்கிறது. நீந்தி ஆண்டவரால் நடத்தப்படுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருப்பார்கள். அவர்கள் நாவினின்று கர்த்தருடைய சொல்லு வரும், அவருடைய கை மூலம் கர்த்தர் அடையாளங்களால் நிரப்புவார். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேரா நீட்டி வானத்தை அண்ணாந்து பார்க்கிறது போல ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், வறுமையா துதிக்கிறோம் சுவாமி. நன்றி ராஜா, எங்களை நம்முடைய கிருபையில நடத்துற, நம்முடைய பிரசன்னத்துல நடத்துற நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரங்கள் அப்பா. எங்களுடைய ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பாடல்களும் எங்களுடைய வார்த்தைகளும் குறைவு ராஜா, ஆனா இன்னும் அதிகமான ஆழங்களுக்குள்ள நாங்க போகிறதுக்கு ஆசைப்படுகிறோம். கர்த்தர் எங்களை நடத்துங்க சுவாமி. நம்முடைய சமூகத்துல வருகிறோம் கர்த்தாவே, நம்முடைய சமூகத்துல வருகிறோம் கர்த்தாவே. மனுஷனை அவர் நினைக்கிறதற்கும் மனுக்குமாரனை அவர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களை நினைக்கிறதுக்கு, உங்களை நினைவு கூறுவதற்கு நீங்களும் நானும் எம்மாத்திரம் ஆண்டவருக்கு. அவர் ஒரு அற்புத படைப்பாக உங்களை படைச்சாரு. ஆனா ஜைஜாண்டிக் ஃபிகரா அவருடைய மலைகள் எவ்வளவா இருக்கிறது, அழகாய் பறக்கிற பறவைகள் எவ்வளவா இருக்கிறது, சீறி பாய்கிற
விலங்குகள் எவ்வளவா இருக்கிறது, ஆனாலும் ஆண்டவர் நம்மை நினைவு கூர்ந்து, காக்கை குஞ்சுகளுக்கும் ஆண்டவர் ஆகாரம் கொடுக்கிறவர், நம்மை நினைவு கூர்ந்து நம்மை நடத்த, பாவிகளாய் துரோகிகளாய் இருந்த நம்மை சேர்த்து கொள்ள, தம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்க்க அவர் ஆவலாய் இருக்கிறார். அவருடைய சமூகத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி நம்மாய், ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். கர்த்தர் எங்களை உறுத்து நடத்துங்க. மறந்திருந்தோம், எங்களுடைய சுய இஷ்டத்தின்படி நாங்கள் வாழ்ந்திருந்தோம், உடைக்கப்பட்டவர்களாய் இருந்தோம். ஆண்டவர் எங்களை தேடி வந்தீங்க என்று சொல்லி நன்றி நிறைந்த இருதயத்தோடு, ஒரு தாழ்மையின் ரூபத்தோட ஆண்டவருடைய கிருபை வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை பாடி ஆராதனையை சமர்ப்பித்து முடிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ள ஒருவேளை இந்த பாட்டு உங்களுக்கு புதுசா இருக்கலாம். புதுசா இருந்ததுன்னா கண்ணை மூடி பாடுற வார்த்தையின் வரிய கவனிச்சு அதுக்கு நன்றி செலுத்தல. பாட்டு தெரியும்னா எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க, உணர்வோடு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Yes, we thank you, Jesus. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா
இதோ அந்த பாடலோடு கூட எங்களை சமர்ப்பிக்கிறோம்ப்பா. நீர் எங்களை நினைக்காவிட்டால் நாங்கள் எங்க போக முடியும்? நீர் எங்களை நேசிக்காவிட்டால், நீர் எங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் வேற யாரிடத்துல எங்க முகத்தை காண்பிக்க முடியும்ப்பா? நீங்க தான் எங்க வாழ்க்கையில எல்லாமே. எங்களுடைய சந்தோஷம், எங்களுடைய கண்ணீர் கூட நீங்க தான். எங்களுடைய எல்லாமே நீங்க தான்ப்பா. எங்களுக்கு உண்டான எல்லா சொத்தும், எல்லா சுதந்திரமும், எங்களுடைய பங்கும், எங்களுடைய நிச்சயமும், எங்களுடைய நம்பிக்கையும் எல்லாம் நீங்க தான். எங்களுக்கு பரலோகமே நீங்க தான்ப்பா. அப்பா, உங்களுடைய சமூகத்துக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களை கர்த்தர் நன்மையாய் நடத்துங்கப்பா. இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவருடைய நன்மையும் கிருபையும் பரிபூர்ண சித்தமும் என்னதென்று அப்பா நாங்கள் அறியத்தக்கதாக எங்கள் மனம் புதிதாக, நாங்கள் மறுரூபமாக ஆண்டவரே உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் அனைத்திலும் தாருங்கள். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களோடு கூட தொடர்ந்து இடைப்படும், பேசும், கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே இந்த நேரத்துல நம்முடைய சபைக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். மத்தியில் இருக்கிற சிஸ்டர் சாந்தி அவர்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடித்துக் கொள்வோம். எங்களுடைய சபையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். சபையில தேவ கிருபை இருக்க வேண்டும், தேவ பிரசன்னம் இருக்க வேண்டும், தேவன் நம்மை நன்மையாய் நடத்த வேண்டும். நாளுக்கு நாள் வளர்ச்சியை ஆண்டவர் நமக்காண்டிய சபையில் ஆண்டவர் கொடுக்க வேண்டும். ரட்சிக்கப்படுகிறவர்களை ஆண்டவர் அனுதினம் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் சேர்ப்பதற்கு ஆண்டவர் நம்மையும் ஒரு கருவியை பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு ஆராதனைகளை, ஒவ்வொரு கூடிகைகளை, செல்களை, மிஸ்பா ஜெபத்தை, எம்இபிஎன் ஜெபத்தை, ஆராதனைகளை எல்லாவற்றையும், திறப்பின் வாசல் ஜெபத்தை, சங்கிலி ஜெபத்தை, அதிகாலை ஜெபத்தை, ஆமீன், எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து, பைபிள் ஸ்கூல், லேடிஸ் ஃபெல்லோஷிப் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி, அதுல வளர்ச்சி இருக்க வேண்டும், நன்மை இருக்க வேண்டும், ஆசீர் இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாருமே சேர்ந்து ஜெபிப்போம். சிஸ்டர் சாந்தி அவர்கள் நம்ம ஜெபத்தை நடத்துவாங்க. எங்களை நேசிக்கிறதா நல்ல பிதாவே, அருமையான இந்த சாயந்தர வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இவ்வளவு நேரம் உம்மை ஆராதித்த ஆண்டவரே, எங்கள் ஆராதனை சுகந்த வாசனை பலியாக ஏற்றுக்கொண்ட தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, கொடுக்கப்பட்ட ஜெப குறிப்பை உங்கள் சமூகத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக எங்கள் சபைக்காக உங்கள் சமூகத்தில் வருகிறோம் இயேசுராஜா. அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, உங்கள் சுய ரத்தத்தை சிந்தி சம்பாதித்தான இந்த சபையானது ஆண்டவரே, குவாலிட்டி வைஸ் குவான்டிட்டி வைஸ் இன்னும் அதிகமாய் பெருக நீரை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுராஜா. அப்பா, ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே அநேக புதிய ஆத்மாக்களால் எங்கள் சபையானது நிரம்பத்தக்கதாக நீரை உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுராஜா. வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல ஆண்டவரே, ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே அவர்கள் ஞானஸ்தானத்துக்குள்ளாக தங்களை ஒப்பு கொடுத்தத்தக்கதாக ஆண்டவரே நீரை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுராஜா. அப்பா, சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் சபையில் அடைக்கிறதான எல்லா ஊழியங்களையும் உங்கள் கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சோத்திரம் ஆண்டவரே. வெள்ளிக்கிழமை ஆராதனை ஆண்டவரே, சனிக்கிழமை நடக்கிறதான லேடிஸ் ஃபெல்லோஷிப் ஊழியங்கள், இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஊழியங்கள், மிஸ்வா பிரேயர், பைபிள் ஸ்கூல் மினிஸ்ட்ரி எல்லாவற்றையும் உமது கருத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஊழியங்களிலும் உமது நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுராஜா. அப்பா, இந்த ஊழியங்கள் மூலமாக ஒரு எழுப்புதலை இந்த தேசத்திலே நீ கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுராஜா. அப்பா, சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, சோத்திரம் ஆண்டவரே. சபை கூடி வருவதிலே சில விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்பா, எங்கள் சபைக்கு வந்து ஆண்டவரே இப்பொழுது வராது இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அந்த கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. அவர்களையும் திரும்ப எங்கள் சபைக்கு கூட்டி கொண்டு வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுராஜா. அப்பா, இந்த வேலையிலே ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்த நல்ல சபை போதகர்களுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுராஜா. அப்பா, ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிறதான தேவன் எங்கள் போதகர்களுக்கு நல்ல சுகத்தை பலத்தை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுராஜா. அப்பா, இந்த வேலையிலே ஆண்டவரே, அப்பா எங்கள் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக உங்கள் சமூகத்தில் வருகிறோம் இயேசுராஜா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியிருந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம் இயேசுராஜா. அப்பா, உம்மை தேடுகிறதான நாங்கள் ஒருவரும் ஒரு விதத்திலும் குறைபட்டு போகாதபடி ஆண்டவரே எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நீர் எங்களை நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுராஜா. அப்பா, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நீர் எங்களுக்கு செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுராஜா. அப்பா, சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே. மீதியான ஆண்டவரே, அப்பா செய்தி வேலையை காணிக்க பகுதியும் அது கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டிய மன்னாவை நீரை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசுராஜா. அப்பா, நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரம் அல்ல ஆண்டவரே, அதன்படி செய்கிறவர்களாக எங்களை ஆண்டவரே நீரை மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசுராஜா. துதிகளை மகிமை எல்லாவற்றையும் உமக்கு ஏறெடுக்கிறோம். எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எங்கள் ஜெபிக்கணும் நல்ல பிதாவே. ஆமென். ஜெபத்தை
கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே எங்கள் சபையும் எங்கள் சபையின் பிள்ளைகளையும் கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்து வாழ்ந்தபடியால் நமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும், பலப்படுத்தும். கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 ஹல்லேலூயா.